அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜூன் மாதத்தில் உருவாகும் நவ பஞ்சம யோகம் யாருக்கு, எந்த ராசிக்காரர்களின் காற்றில் பணமழை கொட்டப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவ பஞ்சம யோகம் அனைத்து ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இதன் மூலம் நற்பலன்களை பெறப்போகிறார்கள். அது யார் என இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். கிரகங்களின் பயணம் மனித வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. சிலருக்கு மகிழ்ச்சியை தருவதோடு சிலரது வாழ்வில் சிரமத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. கிரக மாற்றங்களால் உருவாகும் ஒவ்வொரு ராஜயோகமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் வேத ஜோதிடப்படி பல வகையான ராஜயோகங்கள் உள்ளன. அதில் நவ பஞ்சம யோகம் ஒன்றாகும். இது ஆன்மீக ரீதியில் மிகவும் அதிர்ஷ்டமானதாகவே இந்த நவ பஞ்சம யோகம் கூறப்படுகிறது. எந்த ஒரு ராசிக்காரர்கள் மீது நவ பஞ்சம யோகம் உண்டாகிறதோ அவர்களது காட்டில் பணமழை கொட்டப் போகிறது என தெரிகிறது. நவ பஞ்சம யோகம் என்பது வேத ஜோதிடத்தின்படி மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் புனிதமான யோகங்களில் ஒன்றாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 9 அல்லது 5வது வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது நவ பஞ்சம யோகம் ஏற்படுகிறது. இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மேலும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த யோகம் வரும் மே 22 வியாழக்கிழமை என்று சந்திரன் மற்றும் குருவால் உருவாகி இருந்தது. வியாழன் மதியம் 12:08 சந்திரன் மீன நகரத்தில் நுழைந்தார். மறுபுறம் பிரகஸ்பதி மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் 2 கிரகங்களும் நவ பஞ்சம யோகத்தை உருவாக்குகின்றன. இந்த யோகத்தின் மூலம் 3 ராசிகளுக்கும் நல்ல யோகம் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது என்னென்ன ராசியில் என பார்க்க போகிறோம். முதலாவதாக மிதுனம். சந்திரன் மற்றும் பிரகஸ்பதியால் உருவாக்கப்படும் நவ பஞ்சம ராஜயோகம் மிதுன ராசிக்கு மங்களகரமானதாக இருக்கும். அவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நேரம் அமையப் போகிறது. முடிக்கப்படாத வேலைகள் முடிவடையும். சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும். தலைமை பொறுப்பு உங்களை கண்டிப்பாக தேடி வரும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் தொடர்ச்சியான மன அழுத்தத்திலிருந்து நீங்கி விலகி இருப்பீர்கள். நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் விரைவில் கடனை கட்டப் போகிறீர்கள். அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி அதிகமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அடுத்ததாக கும்பராசி. நவ பஞ்சம யோகத்தால் கும்பராசிக்காரர்களின் நேரம் சாதகமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யுங்கள். எதில் தொழில் முனைவதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனை செயல்படுத்தி வெற்றியடையுங்கள். தேவையற்ற சர்ச்சைகளில் இருந்து விலகி இருப்பீர்கள். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மன மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. தலைமை பொறுப்பும் தானாகவே தேடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு இந்த நேரம் நன்மை பயக்கும். அதிர்ஷ்டம் வரும். வெற்றி கிடைக்கும். வெளியில் முடங்கிய பணம் திரும்பி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை நிறைவேறும். நீங்கள் எங்கேயாவது செல்ல திட்டமிட்டு இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அங்கே சென்று வாருங்கள். எந்த தொழிலை தொடங்குவதாக நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த தொழிலை நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். அடுத்ததாக மீன ராசி. மிதுன ராசிக்காரர்களின் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். உறவினர்களுடன் உறவு மேம்படும். அதுபோலத்தான் மீன ராசிக்காரர்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கிறது. உறவினர்களுடனான உறவு மேம்படுகிறது. தொழிலில் உள்ள பணி மேம்படும். செல்வாக்கு பெருகும். மன அமைதி கண்டிப்பாக இருக்கிறது. ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பாக ஆன்மீக வழிபாடு நீங்கள் செய்வது நற்பலன்களை தரும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். செல்வம் பெருக வாய்ப்பு இருக்கிறது. காதலில் இருப்பவர்களுக்கு இது நல்ல நேரமாகவே இருக்கிறது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.